எப்ப பல நாள் கனவு ஒரு நாள் நனவாகும்பாங்கல்ல, அது என் வாழ்க்கையில நடந்துருச்சு. இம்புட்டு நாள் இந்த மனசு வேலைக்கு போனா போதும் இருந்துச்சு. ஆனா அடிச்சதுல ஜாக் பாட்டுங்கிற மாதிரி 1,00,000 சம்பளம் கொடுத்து ஒருத்த வேலைக்கு எடுக்கிறானா, நிஜமாலே இந்த ஆளுக்குள்ள ஏதோ மூளை இருக்கும் போல. எப்படியாவது இந்த இன்டர்வியூல மட்டும் இந்த ஆளு கிளியர் ஆயிட்டோம், அப்புறம் நம்ம ராஜ வாழ்க்கை வாழுவோம். ஏண்டி நிம்மி, மாப்பிள்ள எங்க? ஒண்ணும் இல்லம்மா, வேலைக்கு ஏதோ ரிசியூமாமே அதை எடுக்கணுமா, அதுக்காக ஒரு ப்ரௌசிங் சென்டர் வரைக்கும் போயிட்டு வரேனாரு. சரி போயிட்டு வாங்கன்னு அனுப்பிச்சு வச்சிருக்கேன். ரொம்ப சந்தோஷப்படி. வரட்டும் வரட்டும், மாப்பிளைக்கு விருந்து சாப்பாடு ரெடி பண்ணி வச்சிருக்கேன், வந்தோடனே விருந்து போட்டுருணும். ஆமாம்மா, அந்த ஆள் இம்புட்டு நாள் ஒண்ணுக்கு உதவாம விதவாக்கறையே வீட்டுல இருக்காரே நினைச்சேன். இன்னைக்கு பத்தியா நல்லா கிடைச்சதுடா, புளியங்கும்னு புடிச்சு வச்சுட்டாரு. 1,00,000 யாருமா இந்த காலத்துல வேலை தரா? அடி வேலை கிடைச்சதெல்லாம் சரிடி, இந்த ஆத்தால மறந்துடாத. ஏமா அப்படி சொல்ற? நான் போய் ஒன்று மறப்பன? எப்படியாவது அந்த 5 லட்சத்தை வாங்கி கொடுத்துருடி. அப்பப்ப இந்த மல்லிகாவும் உமாவும் அந்த 5 லட்சம் என்னாச்சு 5 லட்சம் என்னாச்சுன்னு என்ன கேட்கறாளுங்கடி. நீ மட்டும் அந்த 5 லட்சத்தை வாங்கி கொடுத்தேன்னு வையே, பழைய மாதிரி கொத்துச்சாவி என் கையில வந்துடும். நான் இந்த வீட்டுக்கு ராணி ஆயிடுவேன்ல ராணி. 5 லட்சம்லாம் இனி எங்களுக்கு அசால்ட்டுமா. உனக்கு என்ன, சீக்கிரமா அந்த 5 லட்சத்தை கொடுத்துட்றேன். ஒரு 6 மாசம் தான் 1 லட்சம் சம்பளம் இருக்கும்னு நினைக்கிறேன். அப்புறம் 2 3ன்னு போகும். அப்புறம் இந்த 5 லட்சம்லாம் என் மாச சம்பளமா. ரொம்ப சந்தோஷம் முடி, ரொம்ப சந்தோஷம். நீ நல்லா இருப்ப பாரு, எனக்கு நல்லா தெரியும். வடக்கப்பட்டி ஜோசி, நீ பிறந்த பேர் சொன்ன உன்னை தாங்க தாங்க இந்த வீடே நல்லா இருக்குன்னு. அன்னையிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் உன்னை தாங்கி தானே வளர்க்கே. அதான் நம்ம வீடு நல்லா இருக்கு. நீ போற இடமும் இப்ப கொடிக்கட்டி பறக்க போதில்ல, எல்லாம் ஒரு ஆசை தாண்டி. நிம்மி, காஃபி சாப்பிடுறீங்களா? என்ன பேர் சொல்லி எல்லாம் கூப்பிடுறீங்க? மரியாதை இல்லாம வாடி போடியலாம். இம்பட்டு நாள் அப்படிதானே நான் கூப்பிட்டு இருந்தேன். இம்பட்டு நாள் சரி, இனிமேல அப்படி என்ன கூப்பிட கூடாது. உன் பேர் எதுவும் மாத்திட்டியா? நிம்மிய டம்மின்னு எதுவும் வச்சுக்கிட்டுமா? என்ன பார்த்து நக்கலா தெரியுதா? முன்ன மாதிரி என்கிட்ட இந்த நக்கல் பேச்சு நையாண்டி பேச்செல்லாம் பேசலாம்னு நினைக்காதீங்க. நான் ஒன்றும் இப்போ ஒன்றும் பழைய நிம்மி கிடையாது. ஏமா நிம்மி, புது நிம்மி ஐடியா? ஆமா, நான் ஒன்றும் இப்போ முன்ன மாதிரி இல்லையே. முன்னாடி தான் நீங்கள் நினைச்ச மாதிரி என் புருஷன் ஒன்றும் இல்லாமல் வேலை வெட்டிக்கு போகாமல் வீட்டில் தண்டமாக இருந்தாரு. அதனால நீங்கள் என்ன அப்படி இப்படி கூப்பிட்டுருக்கலாம். இப்போலாம் என்ன அப்படி கூப்பிட முடியாது. என் புருஷன் 1,00,000 சம்பளத்துக்கு வேலைக்கு போக போறாரு. என்னது, 1,00,000 சம்பளத்துக்கு உன் புருஷனுக்கு வேலை கிடைச்சிருக்கு? ஆமா, என் புருஷனுக்கு தான் கிடைச்சிருக்கு. பாத்தீங்களா, உங்களுக்கு நம்ப முடியல. அடி என்ன வாயை பழந்துக்கிட்டு நிக்கிறவன், நீ நம்பினாலும் நம்பாட்டி அதான் உண்மை. 1,00,000 ரூபாவை நீ முழுசா பாத்திருப்பியா என்ன? இந்த 1,00,000 ரூபா நீ சேர்க்கணும்னா குருவி சேர்க்கிற மாதிரி சேர்க்க 5 வருஷம் ஆயிடும். நீங்க பத்தியா, என் மாப்பிள்ள ஒரே மாசத்துல 1,00,000 ரூபா சம்பாதிச்சிருவாரு. அதெல்லாம் சும்மா ஸ்டார்டிங் தான், போக போக 4 5 ஏறிக்கிட்டே போகுமா. அதனால இனிமே என்ன நிம்மி அடியை வாடி போடி அப்பெல்லாம் பேச வேணாம். பேசாம உள்ள போங்க. அட கடவுளே, இந்த கூத்து எங்க போய் முடிய போதோ தெரியலையே. கிட்ட காஃபி அதெல்லாம் ஒண்ணு வேணாம். மாப்பிள்ள வர நேரம் ஆச்சு, நீ உள்ள போய் வேலையை பாரு. சரி சரி, நீங்க பாருங்க. பாத்தியாமா, உன் மருமகளுக்கு மூஞ்சில கொஞ்சமா சந்தோஷம் இருந்துச்சா? என் புருஷனுக்கு 1,00,000 ரூபாய் வேலை கிடைச்சிருக்குங்கிற மூஞ்சில எள்ளும் பொல்லுல வெடிக்குது. அடியே, அவளே நீ எப்ப வலிக்கு உழுவ கை கொட்டி சிரிக்கலான்னு காத்துக்கிட்டு கிடந்தா, அவள்கிட்ட போய் இந்த நல்ல செய்தி யாரடி உன்ன சொல்ல சொன்னா? இதெல்லாம் திஷ்டி ஆகிவிடும்டி. பார்த்து பக்குவமா பேசு. உன் புருஷன் வேலைக்கு போய் மாசம் சம்பளம் வாங்குற வரைக்கும் கொஞ்சம் அடக்கி வாசிடி, அப்புறம் எதா இருந்தாலும் பாத்துக்கலாம். ஏமா அப்படி சொல்ற? அடியே, கல்லடியில தப்புனாலும் தப்பலாம், கண்ணடியை தப்பாதுன்னு சொல்லுவாங்க. அதுக்கேற்ற மாதிரி ஊரு கண்ணே இப்போ உன் மேலேயும் உன் புருஷன் மேலேயும் தான் இருக்கும். அதனால பார்த்து கொஞ்சம் சூதானமா இருங்க. சபா, அட அத்தா, வாங்க வாங்க, வந்துட்டீங்களா? என்னது அத்தாடா? என்னடா இது புதுசா அத்தாங்கிற வார்த்தையெல்லாம் நம்ம காதுல விழுவுது. இது நம்ம ஊடு தானே? ஓஹோ, வேலைக்கு போறவங்க வாசி இம்புட்டு மரியாதை. இருக்கட்டும் இருக்கட்டும், இன்னைக்கு கூத்த மட்டும் பாரு. அத்தா வாங்கத்தா. என்ன அத்தான்லாம் கேட்டு பல நாள் ஆச்சு, இன்னைக்கு என்ன புதுசா அத்தான்லாம்? இனிமே எல்லாம் அப்படிதான் அத்தா. உட்காருங்க. எடுக்க போன ரசத்தெல்லாம் எடுத்துட்டு வந்துட்டீங்களா? என்னது ரசமா? ஆமாத்தா, வேலைக்கு போனோம்னா ரசம் எடுக்கணும் நீங்களே. ஐயோ கருமமே, அது பேர் ரெசியூமே. அதேதான் அதேதான். சரியான படிக்காத பட்டிக்காடுங்கிறது சரியால இருக்கு. வேலைக்கு போகட்டும், அப்புறம் பேசிக்குவோம். தேவையில்லாம கோவப்படாத நிம்மி, கொஞ்சம் அனுசரிச்சு போ. என்ன இல்லத்தா, வாங்க வந்து உட்காருங்க. அப்பளே, என்ன சாப்பிடுறீங்க? ரோஸ் மில்கா, பாதாங்கீரா, சிகர் தண்டாவா, இல்ல லெமன் ஜூஸா? என்னடா இது, குடிக்க பச்சை தண்ணி கேட்டாலே ஆத்தாள் மகளும் வந்து திரும்பிட்டு போவாளுங்க. இன்னைக்கு வாலண்டியா வந்து இப்படி சேவை பண்றாளுங்க. இது இப்படியே விடக்கூடாது, கோழி அமுக்கிற மாதிரி அமைக்கிற வேண்டியதான். என்னதா, எதுனாலும் சொல்லுங்க, நான் செஞ்சு தரேன். எனக்கு நீங்க சொன்ன எந்த ஐட்டமும் வேணாம், எனக்கு கரும்பு ஜூஸ் தான் வேணும். கரும்பு ஜூஸா? அது எப்படி? என்ன பண்ணுவீங்களோ ஏது பண்ணுவீங்களோ தெரியாது, எனக்கு கரும்பு ஜூஸா வேணும். அம்மா, இப்ப என்னம்மா பண்றது? மாப்பிள்ள மனசு கொடாம பாத்துக்கடி. என்னம்மா ஆசைப்பட்டு கேட்கறாரு, வாங்கி கொடுப்போம். நல்லபடியா இன்டர்வியூ போய் வேலை கிடைக்கட்டும், பிறகு எதுனாலும் பேசிக்குவோம். எம்மா நீ இருடி, நான் ஒரு எட்டு போய் 2 தெரு தள்ளி கரும்பு ஜூஸ் கடை போட்டிருப்பான், அவன்கிட்ட போய் கேட்டு ஒரு 20 ரூபாய்க்கு கரும்பு ஜூஸை வாங்கிட்டு வரேன். சரி சரி, சீக்கிரம் போயிட்டு வா. ஒன்றும் கவலைப்படாதீங்க அத்தை, அம்மா போயிட்டாங்கல்ல, வாங்கிட்டு தான் வருவாங்க. சரி சரி, காலையில இருந்து உட்காந்து படிச்சிருந்தது கை கால்லாம் ஒரே வலி. யாராவது கை கால் அமுக்கினா நல்லா இருக்கும். கால் அமுக்கணுமா? ஆமா, கால் ரொம்ப வலிக்குது, சேர்த்து அமுக்கி விடு. நிம்மி, கால் அமுக்கடி. போற மனுஷன் வேலைக்கு போகலன்னு சொல்லிட்டு போறாரு.
இல்ல போனாலும் உங்ககிட்ட சம்பளத்தை கொண்டு வந்து கொடுக்காம அவங்க அம்மா கிட்ட எடுத்துட்டு போயிட போறாருடி. அவரை கோழி அமுக்கிற மாதிரி அமைக்க இங்கேயே வச்சுக்கணும். ஒரு நாள் காலை பிடிச்சு விட்டா ஒன்றும் ஆயிடாது. மாசம் 1 லட்சம் வரப்போகுதுடி. 1 லட்சம். என்ன யோசிக்கிற? சரி விடு, நான் எங்க அம்மா வீட்டுக்கே போறேன். ஐயோ அதெல்லாம் வேணாம், நானே அமுக்குறேன். அது அமுக்கு. ஏப்பா என்ன அற்புதமா அமுக்குற. என்ன என் நேரம். ச்சே, என்ன இப்படி காலை அமுக்க விட்டுட்டானே. இருக்கட்டும் இருக்கட்டும், வேலை மட்டும் கிடைக்கட்டும், அப்புறம் பாத்துக்குவோம். நல்லா அமுக்கு. சரி அத்தா அமுக்குறேன். என்ன நடக்குதுங்க பிரியாச்சி? என் கண்ணை என்னாலே நம்ப முடியலையே. நானும் வீடு மாதிரி அது வந்துட்டேனா? அக்கா, மல்லிகா அக்கா, எங்க சோறு சாப்பிட முடியுது? ஏதாவது பழத்தை எடுத்து சாப்பிடலாம் போல இருக்கு. இல்ல ஜூஸ் போட்டு குடிச்சா மடக்கு மடக்குன்னு குடிக்கலாம். அடிக்கிற வெயிலுக்கு முடியலடா சாமி. அம்மா அம்மா, டே கார்த்திகா வாடி. நிச்சயம் முடிஞ்சு போனதோட சரி, அதுக்கப்புறம் ஒன்றும் போனை கூட காணோம். நான் பண்ணாலும் சரியா பேசுறது இல்ல. வேலை இருக்குமா வைக்கிறேங்கிற. அங்க போகணும் இங்க போனோம்னு. ஆமாம்மா, 2-3 நாளா நம்ம வீட்டிலே இருந்துட்டேனா, அதனால வீட்டுக்கு போட்டபடியே கிடந்துச்சு. எல்லாம் எடுத்து வச்சு ஓரம் ஒதுங்க வச்சுட்டு வந்தேன். அதான் 2-3 நாளா வேலை சும்மா பெண்டு கழட்டிடுச்சு. சரி ஆத்தா. மாப்பிள்ளை பிள்ளைகள்லாம் நல்லா இருக்கா? எல்லாம் நல்லா இருக்காங்கம்மா. இம்புட்டு நாள் லீவு, அதனால வீட்டில் தான் இருந்தாங்க. இன்னைக்கு தான் அவர் ஆஃபீஸுக்கு பிள்ளைகளுக்கு பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பிச்சு வச்சுட்டு ஒன்று அப்படியே பார்த்துட்டு போலான்னு வந்தேன். சரிடி. ஆரஞ்சு சாப்பிட்டுட்டு இருக்க? ஆமாண்டி. ஜூஸ் வேணா போட்டு தட்ட? இல்லம்மா, நான் அப்படியே பழமாவே சாப்பிட்டுக்கிறேன். ஏண்டி, வீட்டில் 5 கிலோ ஆரஞ்சு அப்படியே தாண்டி இருக்கு. வீட்டுக்கு போறப்ப எடுத்துட்டு போ. இங்க யார் சாப்பிட்ற? இருக்கட்டுமா, அங்கே ஊறுப்பட்ட பழம் கிடக்கு, எடுத்து தின்ன சோம்பேறி. இப்போ நீ உரிச்சு வச்சிருக்கியா? அதான் எடுத்து சாப்பிடலாம் போல இருந்துச்சு. சரி அப்போ ஒன்று பண்றேன், நான் உரிச்சு தரேன், நீ சாப்பிடு. சரி. தாயன்பு கீடேதமா, ஆகாயம் கூட அது போதாது. தாய் போல யார் வந்தாலுமே உன் தாயை போல அது ஆகாது. ஏம்மா, உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணுமா? சொல்லடி. இதெல்லாம் எதுக்கு என்கிட்ட கேட்டுக்கிட்டு? என்னன்னாலும் பேச வேண்டியதானே? ஏம்மா, தம்பிக்கு பேசி முடிச்சாச்சு, நிச்சயம் வரைக்கும் பண்ணியாச்சு. அதான் தெரிஞ்ச விஷயம் தானேடி. ஆனா என் புருஷனுக்கு கொஞ்சம் கூட இதுல விருப்பம் இல்லம்மா. ஏன்டி, மாப்பிள்ளை என்னடி சொல்றாரு? நமக்குன்னு ஒரு தகுதி இல்லையா? நமக்குன்னு ஒரு தகாதாரம் இல்லையா? நீயும் உன் தம்பியும் சேர்ந்துக்கிட்டு நமக்கு சம்பந்தமே இல்லாத ஒரு இடத்துல சம்பந்தம் பண்ணுவீங்களான்னு கேட்கறாரு. அதுவும் அவரெல்லாம் கேட்கலாமா? அவங்க அம்மா தான் இப்படிலாம் பேச வைக்கிறாங்க. அவரு கூட ஏதோ ஒன்று விடுன்னு சொல்லிட்டாரு. அவங்க அம்மா தான், ஏன்டா நாளை பின்ன நம்ம சம்மந்தி குடும்பம் இந்த குடும்பத்தோட சம்மந்தம் வைக்கிறதுன்னா நமக்கு நல்லா இருக்குமான்னு போட்டு துருவி ஏதாவது சொல்லிக்கிட்டே இருக்காங்கம்மா. அந்த மனுஷனும் போய் தொலைது விடுமான்னு அவங்க அம்மாவை திட்டாரு. ஆனாலும் அவங்க விடுற மாதிரி தெரியல. என்கிட்டயும் வந்து என்ன போடுறாங்க, உன் தம்பி வீட்டில் தம்பி சம்மந்தி வீடு எப்படி என்னன்னு எனக்கு கேள்வி மேலே கேள்வி கேட்குறாங்கம்மா. ஏண்டி, அது நல்ல குடும்பம் தானே, அதை நீ சொல்ல வேண்டியதானே? ஆமாம் போ, நான் நல்ல குடும்பம்னு சொன்னா அவங்க சரி நான் சொல்லுவாங்க. ஸ்டேட்டஸ் எப்படி அந்தஸ்து எப்படி இல்லை கேட்குறாங்க. நான் என்ன பதில் சொல்றதுன்னு தெரியாமலே நிற்கிறேன். அடியே, ஸ்டேட்டஸ் அந்தஸ்தெல்லாம் இப்போ தானேடி, அதெல்லாம் எப்போ வேணா வரும், எப்போ வேணா போதும். நம்ம நல்ல பிள்ளையா இருந்தானே பார்க்கணும். உன் தம்பிக்கு நல்ல பிள்ளையா ஒன்று அமைஞ்சிருக்கு, அதை நினச்சி சந்தோஷப்படு. ஊர் உலகத்தில் தேர்னாலும் இப்படி பிள்ளையெல்லாம் கிடைக்காதடி. ஏம்மா, நீயாவது நான் சொல்றதை புரிஞ்சுக்கோமா. அப்பா மாதிரி புரியாம பேசாத. அந்த பிள்ளை கல்யாணம்னா என் குடும்பத்துல இருந்து எல்லாரும் வருவாங்க. என் புருஷன், என் மாமியார், அவங்க பிள்ளைங்க எல்லாரும் வருவாங்க. அங்க சம்மந்தம் பண்ணவங்க, இங்க சம்மந்தம் பண்ணவங்கன்னு என் புகுந்த வீட்டு ஜனங்க எல்லாரும் தானே வருவாங்க. ஆமாண்டி, உங்க அப்பா கூட ஒருத்தர் விடாம எல்லாரையும் கூப்பிடணும்னு சொல்லியிருக்காரு. அப்படி இருக்கிறப்போ அவங்க அங்க வந்து வெறும் 20 பொண்ணு நகையை தூக்கி காட்டினா நல்லாவா இருக்கும்? சரி, அது கூட விடு, அது கூட கவரிங்க போட்டு சமாளிச்சுக்கலாம். ஏன்னா இப்பெல்லாம் கல்யாணத்துல யாரும் தங்க நகை போடுறா? செட்டு நகை அப்படி இப்படின்னு தானே போடுறாங்க. ஆனா இந்த சீர் வரிசெல்லாம் வச்சு வைக்கிறப்போ நமக்கு எப்படிமா கௌரவமா இருக்கும்? அட்லீஸ்ட் ஒரு காராவது வாங்கி நிறுத்த சொல்லுமா. அப்பதான் நாளை பின்ன கௌரவமா என் குடும்பத்துல தலைகாட்ட முடியும். அப்புறம் கார்த்திகா தப்பி ஒண்ணு இல்லாத வீட்டுல பொண்ணை கட்டிட்டாடி என்னெல்லாம் எல்லாம் காரி துப்புவாங்க. அடியே, ஒரு நிலைமை புரியுதுடி. ஆனா அம்மா என்ன பண்றது? அம்மா, நீயும் என்னம்மா இப்படியே பேசுற? உன் பையனும் அப்பாவும் தான் எதுவுமே புரியாம பேசுறாங்க. நான் முக்கியமா இல்லையா உனக்கு? நான் போற இடத்துல மரியாதையா வாழணுமா இல்லையா? என் புகுந்த வீட்டு ஜனங்க முன்னாடி என்ன தலை குனிஞ்சு நிக்க சொல்றியா? ஐயோ அப்படி இல்லடி, எனக்கு என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ தெரியாதம்மா. உன் சம்மந்த வீட்டு ஜனங்கள்ட்ட பேசி கல்யாணத்துக்கு தம்பிக்கு ஒரு கார் வாங்கி தர சொல்லு. நான் என்ன எனக்கா கேட்கிறேன்? அவங்க பொண்ணு மாப்பிளையும் போக தானே. நீ சொல்றதெல்லாம் புரியுதுடி, ஆனா போய் கேட்டா நல்லாவா இருக்கும்? அது மட்டும் இல்ல, உங்க அப்பாவும் தம்பியும் நம்ம கேட்டது தெரிஞ்சிச்சுன்னு வையே, உண்மை இல்லைன்னு பண்ணிடுவாங்க. ஏற்கனவே உங்க அப்பா சுத்தா சொல்லிட்டாரு, அன்னைக்கு நிச்சயதார்த்தத்திலேயே எதுவும் வேணாம், உங்க பொண்ணை கட்டின புடவையோட அனுப்புங்கன்னு. மேற்படி கேட்டா நல்லா வாடி இருக்கும். ஆமா, உனக்கு எப்போதுமே உன் மகன் வாழ்க்கை தான் முக்கியம். உன் மகன் எக்கேட கேட்டு போனா உனக்கு என்ன? ஏண்டி கார்த்திகா இப்பெல்லாம் பேசுற? நீ நல்லா இருக்க கூடாதுன்னு அம்மா நினைப்பனா சொல்லு. ஏமா, என் புருஷன் வீட்டுல துருவி கேள்வி கேட்கறாங்கன்னு சொல்றேன். நான் சமாளிச்சுக்கிட்டு இருக்கேம்மா. நாளைக்கு கல்யாணத்துல வந்து காரை துப்பிட்டு போயிட மாட்டாங்க. ஒரு காருக்கு நின்னா தானே பெருமையா சொல்ல முடியும். அதுக்கு தான் உன்ட்ட இம்மட்டு நேரம் பேசிட்டு இருக்கேன். நீ கொஞ்சம் கூட புரிஞ்சுக்காம நீ சொன்னதே சொல்லிட்டு இருக்க. நான் புருஷன் வீட்டுல கௌரவமா வாழணும்னா நீ தான் செஞ்சுதான் ஆகணும். இல்லைன்னா விடு, நானும் என் குடும்பமும் கல்யாணத்துக்கே வரல. அங்க வந்து அசிங்கப்படுறதுக்கு நான் என் வீட்லயே இருந்துக்குவேன். அடி, ஏண்டி இப்படிலாம் பேசுற? அம்மா மனசு கஷ்டப்படுதல இல்லையா? ஆமா, உனக்கு கஷ்டம் தான் படுது. நான் தான் அசிங்கப்படுறேன். உனக்கு அதை பத்தி என்ன கவலை?
நீ இரு, கல்யாண வேலையை நீயே பாத்துக்கோ. நான் இனி இந்த வீட்டு பக்கமே வரலமா, விட்டு என்ன. நீ கார்த்திகா நில்லடி, எதுக்கு எடுத்தாலும் இப்படி கோச்சுக்காத கார்த்திகா. சரி நீ சொன்ன மாதிரியே செய்வோம். ஆனா உன் அப்பாவுக்கும் தம்பிக்கும் தெரியக்கூடாது சொல்லிட்டேன். எப்பாடா இப்பதான் எனக்கு நிம்மதியா இருக்கு. உன்னை சம்மதிக்க வைக்கிறதுக்குள்ள போதும் போதும்னு ஆயிடுச்சு. சரிடி, உன் கூட நானும் வரேன். ஆனா அங்க வந்து தேவையில்லாம எதுவும் பேசக்கூடாது. கார் வாங்கி கொடுங்கன்னு சொல்லிட்டு நம்ம பாட்டுக்கு வந்துருவோம். அது உன் தம்பிக்கும் அண்ணனுக்கும் தெரியாம பாத்துக்க வேண்டியது உன் வேலைதான். அதெல்லாம் நீ ஒன்றும் கவலைப்படாத. நீ என் கூட வந்து நில்லு. பேச விதத்துல நான் பேசி எல்லாத்தையும் சொல்லிட்டு வந்துடுறேன். சரி கிளம்புமா, இன்னைக்கே போயிட்டு வந்துருவோம். போயிட்டு வருவோம்.